எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுடைய குட்டி தோட்டம். சின்ன வியூ காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 செடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். இப்போ தாங்க தளருது. பக்கத்து வீட்டுக்காரவங்க யாருமே விடுறதில்லைங்க. என்கிட்ட கேட்காமே வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. இது மல்லிகைப்பூ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கெலாம் கொஞ்சம் உரம் வாங்கி போடணுங்க. இங்கே பாருங்கள், கொய்யா மரங்க நல்லா வளர்ந்துருக்குங்க. காய் தாங்க வைக்க மாட்டேங்குது பூ. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னென்னமோ போடுறேன். ஆனால் காய் 2 பிஞ்சு வந்ததுங்க. பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க பறித்து போட்டதுலேருந்து இன்னும் வரலை. இது 2 முருங்கை மரம் செடி வச்சுருக்கேங்க. இது வந்து அம்மா வீட்டு காய். இது இப்போ அந்த முருங்கை பார்த்திங்கன்னா என்னுடைய வளர்த்திக்கு இன்னும் வளருங்க, நீளமாக வளரும். ஒரு காய் போட்டாவே போதும், ஒரு குடும்பத்துக்கு சரியாக இருக்குங்க. அந்த மாதிரி இன்னும் நல்லா வளரும். இது தாங்க. இப்போ தாங்க எலுமிச்சை செடி வச்சுருக்கேன். இப்போ தாங்க வளர்ந்துட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதுளை செடி. இந்த மாதுளை செடியில் பூவும் பூக்கலை. பூ பூத்து வந்து லைட்டாக உதிர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ என் பையன் சொன்னான், அம்மா இது ஆண் மரமாக இருக்கும், அதனால் வெட்டிடலாமா அப்படின்னா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டுருந்துச்சு எங்கள் பசங்களுக்கு. சரி, அம்மா போட்டதுனால தண்ணிலாம் ஊற்றி முடிச்சுட்டு வெட்டிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிருச்சுங்க, பிஞ்சு. ஆனால் நல்லா சூப்பராக. இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக காய். நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக காய்தாங்க. ஃபுல்லாக அருமையாக அழகாக சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமாங்க, நல்லா பழம் அழகாக வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி அடியில் பூச்சி தாங்க வந்துடுது. நானும் சாம்பல் அப்புறம் வேப்பம் எண்ணெய் இதெல்லாம் லைட்டாக தெளித்து பார்த்துட்டேன், இன்னும் குறையல. அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து சொன்னாங்க, சாம்பலை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி மேலே தெளித்து விடுங்க, போயிடும் அப்படின்னாங்க. பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். இங்கே காய் நிறையா வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க ஆகுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய செடி ஃபுல்லாகவே பழந்தாங்க. 2-3 பழம் மட்டும் பறித்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வளருது, சூப்பராக வளருது. ஆனால் இந்த மாதிரி பூச்சி இருக்குங்க. தயவுசெய்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு மரம் தாங்க, ஒரு செடி தான், இவ்வளோ காய் அழகாக, அதாவது பிஞ்சில் விடும்போது இந்த மாதிரி வருதுங்க, அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் இப்போ இல்லை. இது கொஞ்சம் நான் வாட்டர் நல்லா மேலே அடித்து விட்டதுனால இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ தான் நிறைய பிஞ்செல்லாம் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி காய் இவ்வளோ சின்னதாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். காய் வந்து சின்னதாக இருந்தாலும் பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இவ்வளோ பழங்கள் இருக்குது, ஆனால் இந்த பூச்சி தான் இருக்குது. தயவுசெய்து உங்களுக்கு இதில் ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க எங்கள் குட்டி தோட்டம். ஏன்னா வந்து இதை நல்லா டெவலப் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை, பண்ணிகிட்டே இருக்கேங்க. எனக்குள்ள ஒரு முருங்கை செடி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், நேற்று அடித்த காற்றுல சாஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.